சாமானியர்களுக்கு வணக்கம். எங்க பார்த்தாலும் அண்ணாமலையின் நில விவகாரம் ஒரு பிளான்ட் அஜெண்டா மாதிரி அண்ணாமலையை ஒரு அண்ணாமலையோட க்ளீன் இமேஜை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது நடத்தப்படுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வருது. ஏன் இந்த டிஸ்ட்ரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்ன காரணம், ஏன் அண்ணாமலை மேல் வயிற்றெரிச்சல், இதெல்லாம் டிடிஎஸ் ரவி சார்ட்ட கேட்பேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். வாட் இஸ் யூர் டேக் ஆன் திஸ்? இல்லை அண்ணாமலையை பற்றி தான் 4 வருஷமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணாமலையை வந்து தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும்ன்ற அடிப்படையில் அவர் ஆல்ரெடி வேலையை செஞ்சிகிட்டு இருக்காரு. 4 வருஷமாக மாற்றி மாற்றி நீங்கள் அண்ணாமலையை பற்றி தான் பேசுகிறீங்க. அவரை இழிவுபடுத்துகிறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க. அவருடைய வாட்சை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு ஒருத்தர் 400 நாள் உள்ளே போய் சங்கீதா ஹோட்டலினுடைய இட்லி சாப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறமும் திருந்த மாட்டேங்கிறீங்க. அதுக்காக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே அவர் இல்லைங்கிறது தான் அடிப்படை. சார் அவரோட அரசியல் ஸ்டாண்டர்டான விமர்சனம் பண்ணலாம். அரசியல் இஸ் ஓகே. இல்லை நீங்கள் எடப்பாடி அக்செப்ட் பண்ணுங்க, எடப்பாடி அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இது இருக்கும். பட் இது ரொம்ப பர்சனலாக போயிட்டு இருக்கேன் சார். இங்கே கருணாநிதி அப்படின்னு ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தனிநபர் தாக்குதலுங்கிறது வந்து தமிழ்நாடு எங்கும் வியாபித்து இருந்தது. அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி, அவன் யார் கூட சுற்றுறா, அவன் மலையாளியா, தெலுங்கா, தமிழா, இதுவா, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் அப்படிங்கிறது திருவாளர் கருணாநிதி ஐயா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை ஐயாக்கிட்டேயும் அது வந்தது. ஆனால் அண்ணாதுரை வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னையே சொல்லிப்பார். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு சொல்லுவார். நான் ஒன்றும் இப்போ புத்தன் இல்லை, அவன் ஒன்றும் பத்தினி இல்லைன்னெலாம் பேசுவார். இந்த கர்மத்தெல்லாம் கேட்டுட்டு நாம் இவங்களெல்லாம் தலைவராக உருவாக்கியிருக்கோம். ஒரு தனிநபர் ஒழுக்கம்ங்கிறது வந்து அடிப்படை. தனிநபர் ஒழுக்கம்ங்கிறது சப்ஜெக்டிவ். எனக்கு சரியும் தெரிகிறது, உங்களுக்கு தப்பாக தெரியலாம். உங்களுக்கு சரியும் தெரிகிறது, எனக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து அடிப்படை. அது இருக்கணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் வேண்டாங்க. ஒரு 3 உதாரணம் கொடுக்குறேன். பார்லிமெண்ட்டுக்கு நான் வர்றேன். நான் பேசும்போது எனக்கு மூக்கு ஒழுகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்லிமெண்ட் விட்டு என்ன அனுப்பிடுவீங்களா? அனுப்ப முடியாது. எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஏன்னால் அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதே பார்லிமெண்ட்டுக்கு நான் குடிச்சிட்டு வர்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை அனுப்ப முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், அதுக்காக என்ன நீங்கள் அனுப்ப முடியாது. ஆனால் நீங்கள் என்ன அசிங்கப்படுத்தலாம், கண்டிக்கலாம், மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ரீஹரிகோட்டா வர்றதுக்கு முன்னாடி கல்பாக்கத்திலே வந்திருக்கணும். நம்ம நண்பர் ஒருத்தர் குடிச்சிட்டு போனார், அதனால் அவங்க ஓடி போயிட்டாங்கங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட இல்லாமல் ஸ்ரீஹரிகோட்டாவில் கல்பாக்கத்துலேயும் ஸ்ரீஹரிகோட்டாலையும் தொடங்கிச்சு. 3வது ஒன்று இருக்குது. என்னுடைய வார்த்தையில் நல்ல வார்த்தைகளே வர்றதில்லை. நான் பேசினா எச்சி ஸ்ப்ரெட் ஆகுது. 3 விஷயம் எடுத்துப்போமே. நீங்கள் இந்த கல்யாணம் அதெல்லாம் விட்டுருங்க. திமுக 50 வருஷமாக வச்சுக்கிட்டு நீங்கள் தனிநபர் ஒழுக்கத்தை பற்றி பேசுனீங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது. ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களில் 98% பேர் 2 முறை திருமணம் செய்தவர்கள், 3 பேரை லிஸ்ட்டில் வச்சுருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும்னா அது உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு திமுகவாக தான் இருக்க முடியும், என்னோடய அபிப்பிராயம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தர் வராரு, பொது இடத்துக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா அங்கே நீங்கள் தனிநபர் விமர்சனம் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. அந்த எச்சி ஒழுகின்றவருக்கும் ஒரு நியாயம் இருக்குது, பிடிச்சிட்டு வர்றவருக்கும் ஒரு நியாயம் இருக்குது, பேசினா வாட்டர் ஸ்பில்லிங் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலைங்கிறவர் உள்ளே வந்துட்ட உடனே நான் திமுகவை எப்படி பாராட்டுவேன்னு கேட்டால், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை விட தாலிபானை விட கொடுமையான தண்டனை கொடுக்கும் திமுக. டக்குன்னு கொடுத்துரும். நீங்கள் வந்து என்ன வேணாலும் கதை சொல்லலாம், தியாகராஜன் ஐயா வந்து பேசுனதை வெட்டி ஒட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும், இவர் தான் பேசியிருக்கிறாரு, கரெக்டாக 30,000 கோடியை மாட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் அவருக்கு அமைச்சரவையிலேருந்து இறக்கிட்டாங்க. ரொம்ப டக்குன்னு டிசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தன் வளர்ந்து வர்றான், அது ரோசாப்பூ அல்லது துளசி மாலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு உணர்வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஜெயலலிதாவை ஒத்துக்கிறதுக்கு 89 வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்க. பொறாமை தான் திமுகவுடைய சாமர்த்தியம். இது திமுகவோட வேலைன்றீங்க, மிகப்பெரிய சாமர்த்தியம். ஆனால் இந்த போஸ்டெல்லாம் போடுறது வந்து அதிமுக ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள். நீங்கள் நடந்ததை பற்றி பேசுகிறீங்க, நான் 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கிறத பற்றி பேசுகிறேன். அங்கேருந்து தொடங்குவோம். இப்போ பிஜேபின்னு ஒரு தேசிய கட்சி, அங்கே வந்து ஜாலியாக எல்லோரும் வருவாங்க, உட்காருவாங்க. நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், ட்விட்டரில் போட்டு கிழின்னு கிழிச்சிட்டேன், அங்கே 4 போஸ்டர் ஒட்டினேன், முன்னாடி 100 பேர் தான் வந்தாங்க, இப்போ 300 பேர் வந்துட்டாங்க தெரியுமான்னு இப்படி வெட்டியான்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடமாகவே தான் அன்ஃபார்ச்சுனேட்லி காங்கிரஸுங்கிற தேசிய கட்சி இருந்தது. பல கோஷ்டி இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு வேஷ்டி, ஆனால் 2 கோஷ்டியில் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. பிஜேபியில் திடீர்னு ஒருத்தர் வந்து வேலை செய்யணும்னு சொன்னால்
அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான நகைச்சுவை நடிகர்கள் அவங்களாம் வந்து விளையாடத்தான் செய்வாங்க, நடன மங்கைகள் பேசத்தான் செய்வாங்க. அது பார்ப்பனியத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு முட்டாள்தனத்தை வேற சொல்லுவாங்க. இப்படி விமர்சனங்கள் வந்து 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 இந்த அண்ணாமலை ஹஸ் பிகம் அன்ஷேக்கபிள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பற்றிய புரளிகளை அனுப்புறது, அவரை பற்றிய கதைகளை சொல்கிறது, அவரை பார்த்தாரு இவரை பார்த்தாருன்னு சொல்கிறது. ஏங்க அவரால் ஒரே நாளில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சுது. வாட்ச் விஷயத்துலையும் சரி, நிலம் விஷயத்துலையும் சரி. ஐயா இதான் ஐயா நிலம், இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தமிழ்நாடு அரசுக்கு நான் கட்டியிருக்கேன் ஐயா, நான் வரணுங்கிற அவசியம் இல்லை ஐயா, ஏன்னா அட்வொகேட்டுன்னு ஒருத்தர் அந்த காலத்திலே படைச்சிட்டாங்க ஐயா, அவர் தான் வந்து பண்ணணும், பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கிற யார் வேணாலும் பண்ணலாம், நான் வந்து பேங்க்கில் இருந்து லோன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கா, அது ஒரு பேங்க்குக்கு கொண்டு போங்க. அவன் கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்பான். கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லுங்கள், எங்கிட்ட இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உண்மையாக இருந்தால் எங்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க, ஆனால் அண்ணாமலை ஐயா என்னை வந்து நல்லா தெரிஞ்சவருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் பேசணுங்கிற அவசியத்தையே ஏற்படுத்த மாட்டார். அதர்வைஸ் வேணால் ஃபோனில் வேணால் ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா நல்லது அப்படின்னு. அதுதான் அண்ணாமலையோட கிரெடிட். ஒரு பெரிய அசோக் லேலாண்டை நாளைக்கு அண்ணாமலை உருவாக்கணும்னா உலக அளவில் அவருக்கு பணம் அனுப்புறதுக்கு சிவாஜிக்காவது இங்கேருந்து கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு அங்கேருந்து அனுப்பணுங்கிற அவசியம் இருந்தது. இவருக்கு எதையுமே அனுப்ப வேண்டாம், எனக்கு உலக அளவில் பணம் வேணும், இத்தனை கோடி வேணும், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு அவர் சொன்னால் எல்லா இடத்துலையும் லீகல் மணி வரும். அதுதான் அண்ணாமலையோட கிரெடிட். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 2-3 பேங்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா. ஏன்னா நல்லவன்னு பேர் வாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த நல்லவன்கிற பேரை சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் சுலபமாக கெட்ட பேர் வாங்கிடலாம். நான் பொதுவாக ஒரு விமர்சனத்தை வைப்பேன். ரவியையும் அந்த பொண்ணையும் அந்த ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்தேன். இவ்வளவு தான் உங்களுக்கு செய்தி சொல்லணும். என்ன உங்களுக்கு பிடிக்காதா, நீங்கள் அதை எப்படி வேணாலும் எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் வந்து புதுதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறார் எழுதலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நான் இந்த பக்கமாக நடந்து போனால் அந்த பொண்ணு அந்த பக்கமாக நடந்து போச்சு, இதுதான் உண்மை. ஆனால் எழுதினது என்ன, ரவியும் அந்த பெண்ணும் ஒரே தெருவில் நடந்து சென்றார்கள். எப்படி எதிரும் முதிருமாங்கிறத யார் சொல்லுவான், அடுத்த பக்கத்தில் பாகண்டூலியா சொல்லுவான். ஸோ செய்தி கொடுப்பது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அண்ணாமலையை பற்றி முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. முன்னாடி 2 வருஷம் முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா அவரை வந்து படித்தவர்கள் மத்தியில் அவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 1 வருடம் முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா இல்லைங்க கிராமத்தில் அளவில் கூட அவர் அண்ணாமலைனா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, ஒவ்வொரு சமூக பிரஞ்சை உள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அண்ணாமலைனா யாருன்னு தெரியும். அவர் தேர்தலில் ஜெயிக்கலை, அவர்கிட்ட ஒரு கவுன்சிலர் பதவி கூட கிடையாது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புரளியை கலப்புங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புருடாலாம் விட்டேன். என்கிட்ட பெரிய அளவில் படிச்சுட்டு இன்றைக்கி 10-20 கோடி சம்பாதனையோட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற 60+ பிராமணர்கள் ப்ளஸ் நான் பிராமின்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. இந்த பிராமின் நான் பிராமின் கூட பிரிட்டிஷ் சொன்னதுனால என் வாயில் வந்துருச்சு, மற்றபடி மனிதர்கள்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு துரைமுருகன் 5000 கோடி கொடுத்துருக்கு, டேரெக்டாக அங்கேயே வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா வேறு பேர் சொல்லியிருந்தா கூட நான் அதை நம்புவேன். துரைமுருகன்கிட்ட போய் நீங்கள் 500 ரூபா நோட்டுக்கெல்லாம் 5000 கொடுத்துட்டு 100 ரூபா நோட்டுக்கெல்லாம் 5000 கோடி வாங்கவே முடியாது. அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறவங்கெல்லாம் புத்திசாலிகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். டேக் இட். இந்த மாதிரி கெட்டவங்களை சொல்லுங்கள், நிறையா சொல்லுங்கள், முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள். முடிந்தால் நிரூபிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ணாமலையுடைய வளர்ச்சியை இன்னைக்கு அவருடைய பதவி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அவர் 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வெறும் வெங்காய பதவி, இதில் வந்து பிரயோஜனம் எதுவும் கிடையாது, நாம் எடுக்கிற முயற்சி தான். நீ வேண்டாம், அது அவருடைய பார்வையாக இருக்கலாம், அது ஓகே, பிரச்சனை கிடையாது. இப்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏல இருந்துக்கிட்டு திமுக எதிராக அலையே இல்லை நம்ம இப்போ எனக்கு அதில் என்னடா அது இவர் இங்கே இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாருன்றது வேறு விஷயம். பட் இவங்க எதுக்கு இந்த பர்சனல் சைடுக்குள்ளே இறங்குறான்ற போது தான் இவ்வளோ பர்சனல் சைடில் இறங்காமல் தமிழக அரசியலே இருந்ததில்லை. காமராஜை விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் உண்மையிலே ஒண்டிக்கட்ட வேறு சொந்தங்களும் கிடையாது. காமராஜை விட்டு வச்சுருந்தாங்க, சத்தியமூர்த்தியை விட்டு வச்சுருந்தாங்க, வேறு யாரையும் விட்டு வைக்கல. எல்லாரை பற்றியும் புரளிகள் வந்தது. ஏன்னா இப்போ உங்களை என்னால் எதிர்கொள்ள முடியலன்னா நான் என்ன பண்ணணும், உங்கள் கீழே பள்ளம் தோண்டணும், அல்லது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான், வேறு வழியே கிடையாது. எல்லாரை பற்றியும் புரளி வந்தது. இதில் ஒரு தமாஷ் என்ன தெரியுமா, எம்ஜிஆரும் கருணாநிதி ஐயாவும் ஒரே காலகட்டத்தில் திரைத்துறை மூலமாக வந்தவங்க தானே.
ஒரு இன்றைக்கி 60 வயசு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் எம்ஜிஆர் வந்து 6-5 கதாநாயகிகளோட சுற்றிக்கிட்டு இருந்தார், இதெல்லாம் நல்லதா ஆத்தான்னு கேட்டு பாருங்கள். அவர் இருக்கிற மூஞ்சிக்கு 60 பேரோட கூட சுற்றலான்ருவான். அதே மேட்டரை கருணாநிதி ஐயா பற்றி நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்களுடைய பதில் வேறு விதமாக இருக்கும். நான் தோற்றத்தை வைத்து சொல்லலை, பர்சனுக்கு தான் பர்ஸ்பெக்டிவ். நான் தோற்றத்தை வைத்து சொல்ல மாட்டேன், நான் முட்டாள் இல்லை. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ண சொல்லுங்கள். அதே 60 வயது அந்த ஆத்தாவை போய் கேளுங்க, ஏங்க எம்ஜிஆருக்கு ஒரு நியாயம் பேசுகிறீங்க, கருணாநிதி ஐயாவுக்கு ஒரு நியாயம் பேசுகிறீங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க 1/2 மணி நேரம் பேசுவாங்க, நீங்கள் எந்திரிச்சு வந்துடுவீங்க. இது அண்ணாமலை விஷயத்தில் ஆழ பதிஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, அந்த மனிதன் நான் வந்து 2 வருடம் முன்னாடி ஒரு விவாதத்தில் சொன்னேன், சத்தியமூர்த்தியோடு நடந்து வந்த காமராஜ் மாதிரி தான் எனக்கு அண்ணாமலை தெரியுது. பின்னாடி வந்த காமராஜ் வேறு. அதுவாக அண்ணாமலை மாறணும்னா இன்னும் காலகட்டம் இருக்குது, அது வந்து வேறு விஷயம். நான் சொல்கிறது சத்தியமூர்த்தி ஐயாவோட நடந்து வந்த காமராஜ் மாதிரி வந்துட்டார். எளிய தோற்றம், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு போயிடும். திமுக இதெல்லாம் உடனே புரிஞ்சுக்கும். நீங்கள் இந்த பாம்பெல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாயெல்லாம் கொண்டு வருவீங்கள்ல, அதெல்லாம் அவசியமே இல்லை திமுகவுக்கு. சும்மா நுகர்ந்து பார்த்துட்டு சொல்லிடும், இந்த ஆள் வந்தால் ஆபத்து. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். அதிமுகவிலிருந்து இந்த வேலைகள் நடக்குதா? அவர் அதிமுகவுக்கு முரணாக பேசுகிறார். தெளிவாக சொன்னார், என் கட்சியை வளர்க்குறதுக்காக தான் நான் வந்தேன், நான் இன்னொரு கட்சிக்கு வளர்க்கணுங்கிறதுக்காக நான் வரல. இதெல்லாம் சொல்லிட்டார். நடுவில் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் சொன்னது நான் கிளாரிஃபை, நிறைய பேர் பெரியவங்களாம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நான் கொடுக்குறேன். கோயம்புத்தூர் விஷயத்தில் அவர் சொன்னது வந்து, நம்ம இந்த கான்வென்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் படித்தோமா, அதனால தான் பல பேருக்கு அந்த இங்கிலீஷ் புரியல. அட் திஸ் ஜங்க்சர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இல்லை, அட் திஸ் ஜங்க்சர் அவர் சொன்னாலும் ஒரு எதிர்கட்சி பாயிண்ட்ல இருக்கிற ஒருத்தர் சொல்ல வேண்டான்றத மக்கள் இங்கே தான் நானும் நீங்களும் மறைக்கலாம்னு நினைப்போம். வள்ளுவன் சொன்னா இல்லையா, பொய்மையும் வாய்மை ஒருத்தன்னு சொன்னா இல்லையா, அதை நாம் எடுத்துப்போம். நேர்மையான ஹானஸ்டான மனுஷனுக்குள்ளே அந்த ஒளியிற வேலை இருக்காது. அவன் மனசில் பட்டதை சொல்லிடுவான். மன் கி பாத் தான் அவனுக்கு, வேறு எதுவும் தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்லிப்புன்னு சொல்கிறீங்கன்னா, அது ஸ்லிப் இல்லை, அவர் நம்மளோட 4 மடங்கு நேர்மையாக இருக்கார். அதனால் வார்த்தைகள் நேர்மையாக வெளில வந்துடுது. தேர்தலுக்கான சூடு இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்ல வந்து, டிசம்பரில் தான் ஃபார்ம் ஆகுது அது சொன்னார். இல்லை ரொம்ப ஆணித்தரமா, தேர்தலுக்கான சூடு இன்னும் வரலைங்கிற கருத்துக்குள்ளே வந்து தான் அவர் மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா கேள்வி கேட்டது என்னென்னா, டிஎம்கே இஸ் வெரி ஸ்ட்ராங், ஆர் யூ அக்செப்டிங்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்த நீட்சி தான் அது. ஸோ நேர்மையாக இருக்கிறவன் தான் பசப்ப மாட்டான், ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லிவிடுவான். நான்லாம் பசப்புவேன், நான் அப்படி பூசி மெருகுவேன். இல்லை சார், இந்த பசம்பல் வந்து 2024 தேர்தலில் இல்லைன்றாங்க. இந்த பசம்பல் இந்த கூட்டணி உருவானோட தான் வந்திருக்குன்ற போது இல்லை அகைன் ப்ரொஜெக்ஷன் தப்பா போகல. நான் திரும்பவும் சொல்கிறேன், கூட்டணி வேண்டாம்னு ஒத்த காலில் அவர் நின்றார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி பண்ணாலும் பரவாயில்லைங்க, அதிமுகவோட கூட்டணி இருந்தால் தான் நான்லாம் எம்பி ஆக முடியும் அப்படின்னு கேடுகட்டத்தனமாக யாராவது நினச்சாங்கன்னா அவங்க அரசியல் அறிவை பற்றி நான் சந்தேகப்படணும். அவங்களுக்கு வந்து இன்னார் வந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். அதுக்கு பெஸ்ட்டு வந்து டிஎம்கே மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட கேவலமான ஒரு வழி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதையே பண்ணிட்டு போங்க. இந்த கட்சியோடு இருந்தால் தான் நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறதே தப்பு. நான் நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு மக்களை தெரியும், என்னால் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், நான் ஜெயிப்பேன். ஆனால் கூட்டணி இருந்தால் தான் நல்லது, அதுதான் யதார்த்தம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் அண்ணாமலை உங்ககிட்ட பேசினார். ஸோ வைத்த குற்றச்சாட்டை ஒரே நாளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவரால் பதில் சொல்ல முடிஞ்சது. ஆனால் திமுகவுடைய வேலை என்ன தெரியுமா, திரும்ப 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 உங்களை டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி, அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க சார், அவர் சைக்கிள் 2 சக்கரம் இருக்குங்க அப்படின்வான். அப்படியா 2 சக்கரம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. யோ உண்மையிலேயே எல்லா சைக்கிள்லையும் 2 சக்கரம் தான். ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது தவறு. இந்த ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா திஸ் சிச்சுவேஷன், கூட இருந்தவனும் குடி பறிக்கிறான், வெளியில் இருந்தவனும் குதூகலிக்கிறான், மேலே இருக்கிறவன் கேள்வி கேட்குறான். இந்த சமயத்தில் நான் பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. சொல்ல மாட்டாங்கிறேன் நான். கலாம் சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார், பேசினா புரியுமா பேசு, பேசினாலும் புரியாதா பேசாத. சொல்லிட்டாரா? பேசாமலே புரியுமா பேசாத. நான் நல்லவன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சார் நான் வரணும்? நீங்கள் நான் நல்லவன் நினச்சா தானே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்ல புரியுதா? ஸோ நான் பேசாமலே உங்களுக்கு புரியுமா, நான் பேசக்கூடாது. நான் பேசினா இல்லை உங்களுக்கு புரியாதா, நான் பேசக்கூடாது. அதுதான் அப்துல் கலாம் மாதிரி அண்ணாமலை மாதிரி ஸ்ட்ராங் பர்சன்ஸோடைய இது. பாரதி என்றைக்காவது தன்னுடைய செய்கைகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கானா? அவன் கொடுத்ததே இல்லை. அவனுக்கு இந்த இஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ, அதுக்கப்புறம் அடுத்த இஷ்யூ, அவன் என்றைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலன்னா அவன் அரகண்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதில்ல.
இல்லையா? sin θ = cos θன்னா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது புரிய போகுதா? இல்லை நான் விட்டுருண்ணா நான் போயிட்டு வரேன் தான் சொல்ல. ஸோ புரிய போகிறதில்ல. அங்கே போய் ட்ரிக்னாமெட்ரி பாடம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ இதுதான் நேர்மையானவர்களுடைய வழிமுறை. அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் எங்கே இருக்கோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கோம், செல்தாகையில் இருக்கோம். இதுவும் கடந்து போகுங்கிற அண்ணாமலை இப்போ ரீசெண்டாக ஒரு சிவகுமார் சொன்ன ஒரு பெரிய கதை, அது ரொம்ப அற்புதமான கதை. அந்த கடந்து போகும்னு நினைக்கிறதும் தப்பு, இறங்கி அடிக்கணும், அதுதான் ரௌத்ரம். பாரதிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பொது வாழ்க்கையில் நான் ஒருத்தன்ட்ட பார்த்துருக்கேன்னா அது அண்ணாமலை. இதுவே ஒரு நல்ல பதிலாக எடுத்துக்கிறேன்னா. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.